சிறப்பாக முடிந்த இந்த முப்பெரும் விழாவின் முக்கிய ஒரு பகுதியாக இந்த டான்சர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து இங்க இருந்த எல்லாருமே வந்து பயங்கரமான ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துட்டீங்க. உங்களுடைய ஆசை யார் சொன்னீங்க? ஆனால் இப்படி ஒரு டீமை உருவாக்கி மற்றவங்கெல்லாம் மகிழ்விக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்த உங்களுக்கு நான் ஆசீர்வாதம். ஸோ கருந்தமிழ் சூரியன் வளர்ந்து போன அற்புதமான மனிதர்ல வளர்ந்துட்டாரு, ரொம்ப வளர்ந்துட்டாரு. நான் பார்த்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்ப யாருக்குமே துரோகம் இல்லாத ஒரு கலைத்துறை அப்படின்னு சொன்னா நம்மளோட நடனத்துறை, சினிமா துறை. வாழ்க வளர்க கலைஞர்கள். நன்றி நன்றி. இந்த முப்பெரும் விழாவில் எங்களுக்கு இனிதொரு வாய்ப்பு வழங்கிய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய எங்கள் அன்பு ஆசான் அண்ணன் ஆரூர் அண்ணன் அஜித் மணி அவர்களுக்கு எங்களது சிவம் அன்பாலயா நடனக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணா வந்து எங்களை மாதிரி வளரும் கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ரோல் மாடல். அவர்கிட்ட எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதே பார்த்தீங்கன்னா அவருடைய புன்னகை. அவருடைய புன்னகை தான் எங்களுடைய எனர்ஜி. நாங்கள் வந்து ஏதாச்சும் திருவிழாவை வந்து கோயில் நடக்கும் போது நம்ம ப்ரோக்ராம் பேச போனோம்னு வச்சுங்களா, எங்கள் அண்ணன் பேர சொல்லி தான் கேட்போம். அஜித் மணி அண்ணன் பசங்க நாங்கன்னு சொன்னாவே எங்களுக்கு வந்து நிகழ்ச்சி வந்து புக் ஆயிரும். அந்த அளவுக்கு அண்ணா வந்து எங்க பசங்க எங்களை அடிக்கடி சொல்லுவார். அந்த வார்த்தை வந்து எங்களை ரொம்ப ஊக்கப்படுத்தும். அதே மாதிரி இன்னொன்று சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மேடை நிகழ்ச்சிகள்லாம் கலந்துட்டு முடிச்சுட்டு வண்டியில் போகும்போது நாங்களாம் டயர்டாக வந்து தூங்கிட்டு இருப்போம். ஆனால் அண்ணன் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அந்த ப்ரோக்ராம் வந்து விடிகாலம் 4 மணிக்கு நாங்கள் வண்டி விட்டு இறங்கினாலும் சரி, அந்த திருச்ச முகத்தோட சாங்ஸ்லாம் கேட்டுட்டு ஜாலியாக வருவார். அவரை பார்க்கும்போது நமக்கு பொறாம இருக்கு, எப்படா அந்த மனசுக்கு இவ்வளோ ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எப்போ பார்த்தாலும் ஒரு என்ஜாய்மெண்டா இருக்காரு அப்படின்ட்டு அவர்கிட்ட நான் சொல்றீங்க. அண்ணன் எப்படின்னா எப்போ சிரிச்ச முகமா இருக்கீங்க. இதே மாதிரி அண்ணா வந்து எப்பயும் ஆரோக்கியமா சிரிச்ச முகத்தோட இருக்குன்னு நான் எல்லா இறைவனை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி அண்ணா மாதிரி ஒரு நல்ல மனிதனை எனக்கு அறிமுகப்படுத்திய இறைவனுக்கு எனது மனமான நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போலதான் அண்ணாவுக்கு வந்து அவங்க பெற்ற தாய் தந்தை வந்து ரொம்ப நேசிப்பாரு. அதெல்லாம் பார்த்துதான் எங்க அப்பா அம்மா நாளே எங்களுக்கு ரொம்ப அனுபவிச்சு. இந்த இனிது ஒரு வாய்ப்பை வழங்கிய எங்கள் ஆரூர் ராசன் மானசீக குரு அண்ணன் அஜித் மணி அண்ணனுக்கு எங்களது மனமான நன்றியை தெரிவித்து வரும் சிவம் அன்பாலயா நடனக்குழுவின் சார்பாக. மற்றும் எங்கள் அண்ணன் செந்திலன் அவர்களுக்கும் இந்த மேடையில் வாய்ப்பு வழங்கிய அவர்களுக்கு எங்களது மனமான நன்றியை தெரிவித்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம். விருதுங்கிறது கலைஞர்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம். அந்த அங்கீகாரம் வருடம் இல்லை, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நானுமே யூடியூப் சேனல்லாம் ரன் பண்றேன். ஆனால் உங்களை மாதிரி வந்து பெருசாக இந்த மாதிரி மற்றவங்களை கூட்ட வச்சு ஒரு விருது கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம்ங்கிறத விட அதை பற்றிய சிந்தனை எனக்கு இன்னும் பெருசாக வரல. ஆனால் உங்களுக்கு அந்த சிந்தனை வந்திருக்குல்ல, அதுக்கே நான் உங்க 2 பேருமே நான் வந்து அதை பாராட்டுறேன் சார். ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வந்து ஒரு 3 வருடம் வந்து டிக்டாக்ல நான் வீடியோஸ்லாம் பண்ண ஆரம்பிச்ச போது நிறைய பேர் வந்து விருது வாங்குறத நான் பார்த்துருக்கேன். எனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ஏக்கம் எனக்கு நிறைய இருந்துச்சு. ஆனால் என்னுடைய ஏக்கத்தை, என்னுடைய தாகத்தை தீர்த்தது நீங்கள் 2 பேரும் சார். ஸோ அதுக்காக உங்கள் 2 பேருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். இது போல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, வளர்ந்து வரும் கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி அவங்க எல்லாருக்கும் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து இந்த சினிமா துறையில் கலையை எந்த அளவுக்கு வளர்க்க முடியுமோ அது உங்களால் முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு இல்லை, நான் போன வருஷமே வந்துருச்சு. ஸோ இன்னும் வந்து வருடம் நீங்கள் நல்லா பெருசாக நீங்கள் பண்ணணும். ஸோ நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். இதே பிரம்மாண்ட மேடையில் அடுத்தது எல்இடியோட ஒரு பெரிய ப்ரோக்ராம் நடக்கும். அப்போ வந்து சினிமா துறை சேர்ந்து நிறைய இருப்பாங்க. எப்பவும் செந்தில் வந்து இதுக்கு முழுதுணையா இருப்பாரு. ஏன்னா வந்து நண்பர் செந்தில் வந்து இது 1 வாரத்தில் எடுத்த முடிவு தான். தலைவா நம்ம அடுத்த வாரமே நிகழ்ச்சி நடத்தணும்னாரு, சக்சஸ் பண்ணிட்டாரு. வேற ஒண்ணு இல்ல தலைவா, இதுக்கு டைம் எடுத்துக்கலாம்னு சொன்னேன். இல்ல தலைவா அதை முடிப்போம், அடுத்த வருஷம் என்ன பிரம்மாண்டத்தை கொடுப்போம்னு சொன்னாரு. இவராலதான் நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன். இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எனக்கு நான் எதிர்பார்க்கல. நம்ம அப்படியே டான்ஸ் ப்ரோக்ராம் போயிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கலான்னு, தலைவா நம்ம இந்த மாதிரி செய்யலாம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு இதுக்காக ஒரு சேலத்துல மிகப்பெரிய ஸ்டூடியோ கருப்பூர்ல பாலாம்பிகா ஸ்டூடியோ வந்து பெரிய லெவல்ல ரன் ஆகிட்டு இருக்கு. எல்லாமே இருக்காங்க. நீங்க வந்து அங்க வந்து டப் பண்றதுக்கு ஸ்டுடியோவுக்கு தனித்தனியா செக்ஷனா அங்க வந்து வீடு கட்டி வச்சிருக்கு. சேலத்துல இந்த மாதிரி ஒரு அமைப்பு எந்த ஒரு ஸ்டுடியோவும் கிடையாது. பாலாம்பிகா ஸ்டுடியோ இருக்கு. உங்களோட எந்த நிகழ்ச்சிக்கா இருந்தாலும், எந்த ஒளிப்பதிவா இருந்தாலும் நம்ம பாலாம்பிகா ஸ்டுடியோ கருப்பூருக்கு வந்து நம்ம செந்தில், அன்புக்குரிய நண்பர் செந்தில் அணுகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
நன்றி நன்றி. இப்போது டாலர் அணிவித்து அனைத்து கலைஞர்களும் கௌரவிப்பார் நமது கருந்தமிழ் சூரியன் அவர்களும் ஹெலானா அவர்களும். ஹலோ அண்ணா. நன்றி. அன்பு சகோதரர்கள், எனது ஆறுவேல் தம்பிகளுக்கு நினைவு பரிசினை கொடுத்து கௌரவப்படுத்துகிறது ஸ்ரீ பாலாம்பிகா ஆன்மீக அறக்கட்டளை மற்றும் தகவல் டுடே தினசரி நாளிதழ் மற்றும் கிங்பேட் மீடியா போஸ்ட் பாஸ் யூடியூப் சேனல் சார்பாக இந்த ஒரு நினைவு பரிசினை வழங்கி கௌரவிக்கப்படுகிறது.